Hi friends, welcome to my YouTube channel. நான் உங்கள் பாலா. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸோட கண்டினியூஷன் தான் பார்ப்போம். கிட்டத்தட்ட வந்து 6th கிளாஸ் வரை போயிருக்கோமா. இன்னைக்கு வந்து 7th கிளாஸ். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எஸ்எஸ்சி ரிவ்யூஸோ படிச்சாங்கன்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு வீடியோ வந்து தொடர்ந்து இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அப்பதான் வந்துட்டு புரியும். நம்ம எப்படி கொஸ்டின்ஸை கம்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைப் வைஸாக தான் ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம பேசிக் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்டு வந்தோம்னா போக 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 ஹார்ட் லெவல் கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி தான் வந்துச்சு அப்படின்ற நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டெலகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். மொத்தம் வந்துட்டு 67 சம் வரை சால்வ் பண்ணியிருக்கோம், அதாவது இதுவரை கிளாஸில். இப்போ வந்துட்டு 68 பார்ப்போம். 68 பாருங்க. A used car dealer sells a car for rupees 7.6 lakhs and makes some loss. If he had sold it for rupees 9.2 lakhs, his profit would be thrice his loss. What was the cost price of the car in rupees lakhs? இது வந்துட்டு இந்த மாடலில் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 4-5 சம் பார்த்தோம். நான் அதனால தான் சொல்கிறேன், அதாவது ஒவ்வொரு வீடியோஸோட கண்டினியூட்டி தான் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோ. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக புரியவும் செய்யும். இப்போ பாருங்க, இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோம். அதாவது காஸ்ட் ப்ரைஸ். ஒருத்தர் ஒரு கார் டீலர் வந்து காரை விற்கிறாரு, யூஸ் பண்ண காரை தான். அவருக்கு எவ்வளோக்கு விற்கிறாரு? 7.6 lakhsக்கு விற்றா அவருக்கு வந்து லாஸ் ஆகுது. இதுவே வந்துட்டு இஃப் ஹி ஹேட் சோல்ட் இட் ஃபார் 9.2 lakhs, 9.2 lakhsக்கு விற்றா அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. 9.2 lakhsக்கு விற்றா அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. இப்படிதான் நம்ம எடுப்போம். நெக்ஸ்ட் வந்து அவரோட ப்ராஃபிட்டும் லாஸோட ரேஷியோ வேல்யூ பார்ப்போம். அவங்க கொடுத்துருக்கிறது பாருங்க. இஃப் ஹி ஹேட் சோல்ட் இட் ஃபார் 9.2 lakhs, ஹிஸ் ப்ராஃபிட் வுட் பின் 9.2 lakhsக்கு விற்றா அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அது எவ்வளோட எந்த ரேஷியோனா ப்ராஃபிட் வுட் பின் த்ரைஸ் ஹிஸ் லாஸ். அதாவது லாஸ் ஏதோ ஒரு லாஸ் இருக்கும், அதை விட 3 மடங்கு வந்து அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. நான் என்ன பண்றேன், இந்த லாஸை வந்துட்டு 1ன்னு வச்சுக்கிறேன், லாஸ்னால மைனஸ்ன்னு வச்சுக்கிறேன். அவன் என்ன கொடுத்துட்டான்? த்ரைஸ் ஹிஸ் லாஸ். அவரோட ப்ராஃபிட் வந்து லாஸை விட 3 மடங்கு அதிகமா இருக்குன்னு தானே சொல்லியிருக்கான். அப்போ 3 மடங்கு அதிகம், 1 விட 3 மடங்கு அதிகம் தானே, கரெக்ட் தானே? 3 மடங்கு அதிகம்னா நான் 3 போட்டுக்கிட்டேன், பிளஸ் ப்ராஃபிட்னால பிளஸ். இப்போ நம்ம எடுத்து எழுதிட்டோம்ல, ரொம்ப ஈஸி. நல்லா கவனிங்க. A used car dealer sells a car for rupees 7.6 lakhs and makes some loss. லாஸ்னால தான் நம்ம இந்த சைடு போட்டிருக்கோம், ப்ராஃபிட்னா அந்த சைடு. இந்த மாதிரி வந்து அப்ரோச் பண்ணா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. அதனாலதான் இப்படி நம்ம எடுத்திருக்கோம். இஃப் ஹி ஹேட் சோல்ட் இட் ஃபார் 9.2 lakhs, 9.2 lakhsக்கு வித்தா அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அதுக்கு எவ்வளவு ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னா, அப்படி விற்கிறப்போ அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது? த்ரைஸ் ஹிஸ் லாஸ் அப்படின்ட்டு ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்றேன், அதனால இதை 1ன்னு வச்சுக்கிறேன், இதை 3ன்னு வச்சுக்கிறேன். இப்போ அவன் கொடுத்ததை நம்ம எதையுமே மாத்தல. இப்போ அவன் என்ன கேட்கறான்? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த கார் தானே கேட்கறான். இப்போ நமக்கு காஸ்ட் பிரைஸ் தேவை. நான் என்ன சொல்றேன், நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோம் இந்த சம்ம? இதுக்கு டிஃபரன்ஷியேட் பார்ப்போமா? அதாவது +3க்கும் -1க்கும் டிஃபரன்ஷியேட்னா ஒரு மைனஸ் போட்டுக்கிறேன். அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்போ 3 + 1 = 4. இந்த 4 ரேஷியோ தான் என்னவா இருக்கு? 7.6க்கும் 9.2க்கும் டிஃபரன்ஷியேட் பாருங்க. ஏன்னா இதோட டிஃபரன்ஷியேட் தானே இதோட டிஃபரன்ஷியேட்டும். இது ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்றதும் இது ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்றதும் ஈக்குவல். ஆனா ஏன் நம்ம வித்தியாசமா எழுதுறோம்னா, இது வந்து ரேஷியோல இருக்கு, இது வந்து லாக்ஸ்ல இருக்கு. அப்ப இந்த 4ன்ற ரேஷியோ தான் இதோட டிஃபரன்ஷியேட். இதோட டிஃபரன்ஷியேட் என்ன? டிஃபரன்ஷியேட்னா என்ன? மைனஸ் தான். 9.2 lakhsையும் 7.6 lakhsையும் மைனஸ் பண்ணா எவ்வளோ? 1.6 lakhsா? இப்ப 4 தான் 1.6 lakhs. நான் என்ன பண்றேன், 1 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறேன். 1 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பாக்ஸ் மெத்தட் தானே. இந்த 4ஐயும் இந்த 1.6ஐயும் அடிக்கிறேன். அடிச்சா எவ்வளோ? 0.4 lakhsன்னு வருமா? அப்போ 1ன்றது 0.4 lakhs. இப்போ இங்க பாருங்க, காஸ்ட் பிரைஸை விட இந்த செல்லிங் பிரைஸ் எவ்வளவு கம்மியா இருக்கு? 7.6 lakhs கம்மியா இருக்கு. அப்போ ரேஷியோ எவ்வளவு கம்மியா இருக்கு? 1 கம்மியா இருக்கு. அப்போ இந்த 1ன்ற ரேஷியோவை ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த காஸ்ட் பிரைஸ் வந்துரும் தானே. இப்படிதானே? இந்த காஸ்ட் பிரைஸை விட கம்மியா தான் இருக்கு. அது கம்மியா இருந்ததுனாலதான் இதை லாஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ எவ்வளவு கம்மியா இருக்கு? ரேஷியோல 1ல ரேஷியோ கம்மியா இருக்கு, 1ன்ற ரேஷியோ கம்மியா இருக்கு. அப்ப இந்த 1ன்றது என்னது? 0.4 lakhs.
அப்போ இந்த 7.6 lakhsல 0.4 lakhs ஆட் பண்ணா அந்த காஸ்ட் பிரைஸ் வந்துருமா? அப்ப ஆட் பண்ணுங்க. 7.6 பிளஸ் 0.4 எவ்வளோ? ஆன்சர் 8 lakhs தான் காஸ்ட் பிரைஸ். அவ்வளவுதான் 68. இதுல டவுட் இல்லையில? ஓகே. நெக்ஸ்ட் வந்து 69 பார்ப்போம். 68 சால்வ் பண்ணிட்டோம். 69 பார்ப்போம். Amit sold an article for rupees 7,000 and incurred a loss. Had he sold it for rupees 8,750, his gain would have been 3/4 of the amount of loss that he incurred. At what price should he sell the article to get 10% profit? அதான் என்ன சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் காஸ்ட் பிரைஸ். 69th அமித் ஒரு ஆர்டிகல் விற்கிறாரு. எவ்வளவுக்கு விற்கிறாரு? 7,000 ரூபாய்க்கு விற்கிறாரு. 7,000 ரூபாய்க்கு விற்றா லாஸ் கிடைக்குது. லாஸ்னால நான் இந்த சைடு வச்சுக்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம ஏன் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். நமக்கு இப்படி அப்ரோச் பண்றப்ப ஈஸியா இருக்குல்ல, கஷ்டமாவே இல்லையில. 7,000க்கு வித்தா லாஸ் ஆகுது, ஏதோ ஒரு லாஸ். நெக்ஸ்ட் வந்து இதுவும் செல்லிங் பிரைஸ் தான், இங்கிட்டு இருக்கிற செல்லிங் பிரைஸ் தான். ஆனா இங்கிட்டு இருக்கிற செல்லிங் பிரைஸ் ப்ராஃபிட், இங்கிட்டு இருக்கிற செல்லிங் பிரைஸ் வந்து லாஸ். ப்ராஃபிட்டுக்கு எவ்வளவு வச்சு ப்ராஃபிட்னா எவ்வளவுக்கு விற்கிறாரு? 8,750 ரூபாய்க்கு வித்தா அவருக்கு ஏதோ ப்ராஃபிட் கிடைக்குது. 7,000 ரூபாய்க்கு வித்தா ஏதோ லாஸ் கிடைக்குது. அவன் ரேஷியோ கொடுத்துருக்கான், எவ்வளவு லாஸ் எவ்வளவு ப்ராஃபிட்னு சொல்லிட்டு. Had he sold, செகண்ட் லைன் பாருங்க, had he sold it for rupees 8,750, his gain would have been 3/4 of the amount of loss. அப்போ கெயின் வந்து நல்லா கவனிங்க, கெயின் வந்து 3/4 of the amount of loss. இப்படி இருந்தா என்ன சொல்லியிருக்கேன்? கெயின் தான் 3, லாஸ் தான் 4. இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இதை கெயின் தான் 3, லாஸ் தான் 4. இதை நம்ம எப்படி நான் சொல்றேன்? கெயின் இது வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு வந்து டிவைட்ல இருக்கு, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு போறப்ப மல்டிபிளா போகுமா? அப்போ 4. இது அப்படியே எழுதிக்கிறேன், 3 இன்ட்டு லாஸ். நான் என்ன பண்றேன்? இந்த வேல்யூலாம் ஒரு சைடா வச்சுக்கிறேன், இந்த கெயின் லாஸை ஒரு சைடா வச்சுக்கிறேன். அப்போ நான் லாஸை இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். கெயின் லாஸ் இந்த சைடு கொண்டு வந்தா டிஸ்பிளே ஆகுதுல, கெயின் லாஸ். நெக்ஸ்ட் இந்த 3 நான் அப்படியே இங்கே வச்சுக்கிறேன். 4 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து மல்டிபிள் இருக்கு, அப்போ ரைட் ஹேண்ட் சைடு போறப்ப டிவைட்ல போகுமா? இப்போ பாருங்க, கெயின் ஈக்குவல் டு 3, லாஸ் ஈக்குவல் டு 4. ஆனா இப்படி ஒவ்வொருக்கே நம்ம எடுத்து எழுதிட்டு இருக்க கூடாது. இப்படி அப்ரோச் பண்ணாலே இந்த கெயினுக்கு இதுதான் வந்து கெயின் தான் 3ன்ற ரேஷியோ, லாஸ்ன்றது தான் 4 ரேஷியோ. அப்ப கெயின்ன்றது எவ்வளவு ரேஷியோ? 3. லாஸ்ன்றது எந்த ரேஷியோ? 4. லாஸ்னால மைனஸ் போட்டுக்கிறேன். இப்படி சம் சால்வ் பண்ணி நமக்கு காஸ்ட் பிரைஸ் கிடைக்குமா? ஏதோ ஒரு காஸ்ட் பிரைஸ் கிடைக்க போகுது. சரி, நம்ம கண்டே பிடிச்சிருவோம். இப்போ என்னன்னா, இப்போ இந்த 4க்கும் 3க்கும் நம்ம அஸ்பர் நம்ம என்ன எடுப்போம்? இதுக்கு டிஃபரன்ஷியேட் எடுத்தா +3க்கும் -4க்கும் டிஃபரன்ஷியேட் எடுத்தா 7. அப்போ இந்த 7 தான் இதோட டிஃபரன்ஷியேட். இதோட டிஃபரன்ஷியேட் என்ன? 1750யா? அப்போ 1 எவ்வளோ? கேன்சல் பண்ணா 2 7s are 14, ரிமைனிங் 3 5. 1 தான் 250. அப்போ நமக்கு எவ்வளவு கம்மியா இருக்கு? 4ன்ற ரேஷியோ கம்மியா இருக்கு. நான் ரேஷியோனால ரவுண்ட் பண்ணிக்கிறேன், இதையும் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். 4ன்ற ரேஷியோ கம்மியா இருக்கு. 1 வந்து 250. அப்ப 4 எவ்வளோ? 1000. அப்ப 1000 கம்மியா இருக்கா? இதை விட இது 1000 கம்மியா இருக்கு. அப்ப நம்ம காஸ்ட் பிரைஸ் என்னவா கிடைச்சிரும்? 8,000 கிடைச்சிருமா? இதான் காஸ்ட் பிரைஸ். ஆனா அவன் என்ன கேட்டிருக்கான்? காஸ்ட் பிரைஸ் கேட்கல. அட் வாட் பிரைஸ் would he sell the article to get 10% profit? இதுல 10% ப்ராஃபிட் வச்சு வித்தா எவ்வளவு செல்லிங் பிரைஸ்ன்னு கேட்கறான். நான் என்ன சொல்லியிருக்கேன்? இதை 100% அப்படின்னா கீழே 100ன்னு வச்சுக்கணும், மேல வந்துட்டு 10% ப்ராஃபிட். அப்ப காஸ்ட் பிரைஸோட 10% எக்ஸ்ட்ரா, அப்ப 110. இந்த 0 கேன்சல் ஆயிரும், இந்த 0 கேன்சல் ஆயிரும். 11 × 8 88, இந்த 2 0 8,800 தான் ஆன்சர். ஆனா இப்படி சம் கேட்டாலே நம்ம மேக்சிமம் இப்படி சால்வ் பண்ண வேண்டாம். மேக்சிமம் இப்படி சால்வ் பண்ண வேண்டாம். ஏன் மேக்சிமம் அப்படின்றதை நான் சொல்றேன். இப்போ பாருங்களேன், நமக்கு காஸ்ட் பிரைஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் போடுறேன் காஸ்ட் பிரைஸ் இருக்குல்ல, நம்ம ஏதோ 8,000 இங்க கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, காஸ்ட் பிரைஸை நான் கண்டுபிடிக்கல, ஏதோ எனக்கு ஒரு காஸ்ட் பிரைஸ் இங்க கிடைக்க போகுது. ஆனா எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வச்சு விற்க போறேன்? ஃபைனல் காஸ்ட் பிரைஸ்ல எவ்வளவு ப்ராஃபிட் வச்சு விற்க போறேன்? 10% ப்ராஃபிட். அப்ப இந்த காஸ்ட் பிரைஸ்ன்றது 100 தான். அப்போ நான் கீழே 100ன்னு வச்சுக்கிறேன். 10% எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட், அப்ப 110. இப்ப நான் என்ன பண்றேன்? இந்த 0 கேன்சல் ஆயிருது. அப்ப இந்த காஸ்ட் பிரைஸ்ல 11 மல்டிப்ளை ஆயிருந்திருக்கு. ஆப்ஷன்ல எதுவுமே வந்து டெசிமல்ல கிடையாது, எல்லாமே ஹோல் வேல்யூவா தான் இருக்கு. அப்ப இந்த 10மே இந்த காஸ்ட் பிரைஸ்ல கேன்சல் ஆக போகுது.
அப்படிதானே ஆயிருக்கு பாருங்க, இங்கே 0 இங்கே 0, இங்கே இந்த 0 கேன்சல் பண்ணியிருக்கோம். நான் இதை கண்டுபிடிக்கல, 8000 கண்டுபிடிக்கல. காஸ்ட் பிரைஸ்ல இந்த 0 கேன்சல் ஆகிற போகுது. அப்போ இந்த 11 வந்து இந்த காஸ்ட் பிரைஸ்ல மல்டிப்ளை ஆயிருந்திருக்கு அப்படின்னா ஆன்சரும் 11ல மல்டிப்ளை ஆயிருந்திருக்கு. அப்போ எந்த ஆப்ஷன்ல 11 மல்டிப்ளை ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணா அதான ஆன்சரு. ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்க, ABCD 11 டேபிள்ஸ் நல்லா தெரியும். 55, 66, 77, 88, 99 இதான் வந்து 11 டேபிள்ஸ் மல்டிபிள். 1 11s are 11, 2 11s are 22 அப்படின்றது. இதில் ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் சி தான் 8800 தான் ஆன்சர். ஏன்னா இதான் வந்து 11ஆல டிவிசிபிள் ஆகுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ வந்துட்டு 13 into 12 எவ்வளோ? 156. 13 into 12 வந்து 156 தானே. இப்போ இந்த 156 வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த 156 வந்து 12ஆல டிவைட் ஆகும். ஏன் 12ஆல டிவைட் ஆகுது இந்த 156? ஏன்னா இந்த 156ல 12 வந்து மல்டிப்ளை ஆயிருந்திருக்கு. அதனாலதான் அந்த 12ஆல டிவைடும் பண்ண முடியுது. அதே மாதிரிதான் இந்த காஸ்ட் பிரைஸ்ல 11ஆல மல்டிப்ளை ஆயிருந்திருக்கு. அப்போ ஆன்சரும் 11ஆல டிவைட் பண்ண முடிஞ்சிருக்கணும். புரிஞ்சா? இதை நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸ்ல எல்லாம் சொல்லியிருக்கேன். அது ஏன் நான் இப்ப சொல்றேன்னா, நியூவா வந்து இந்த கிளாஸ் பாக்குறவங்களுக்கு புரியாது. அதனாலதான் நான் இன்னொருக்கும் சொல்லியிருக்கேன். அதனாலதான் நான் ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்துட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்றேன். இவ்வளவு கண்டுபிடிக்கிறதுக்கு டைரக்டா காஸ்ட் பிரைஸ் அதுல 10% எக்ஸ்ட்ரானா 110%. நான் ஏன் மேக்சிமம் இப்படி சால்வ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றேன்னா, 100ல 80% சம் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் தான் வந்து இப்ப பாருங்களேன் 8800 கொடுத்துட்டான். அது ஒண்ணுதான் வந்து 11ஆல் டிவிசிபிள் ஆகுது. இன் கேஸ் அவன் கொஸ்டினை டஃபா வைக்கணும், நீங்க வந்து ஷார்ட் அப்ரோச் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சா அவன் என்ன பண்ணலாம், ரெண்டு ஆப்ஷன், இன்னொரு ஆப்ஷன் வந்து 7700 வச்சுட்டானா அதுவும் 11ஆல் டிவிசிபிள் ஆகும்ல. அப்ப நம்ம வேற வழியே இல்லை, இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம போடணும் டக்குன்னு சொல்லிட்டு. அதனாலதான் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் சம் இருக்கும். மெயின்ஸ்ல மாத்தி கேட்டுருவான், அதாவது ரெண்டு ஆப்ஷன் அந்த மாதிரி வச்சிருவான். நீங்க டைம் கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆப்ஷன் வைஸ் போகவே முடியாது. இது ஈஸி தான். நான் டைம் செக் பண்றது நல்லா பார்த்தா 2-3 செகண்ட் தான். டப்புன்னு வரலையா, 2-3 ஆப்ஷன் வருதா அப்படின்னா டப்புன்னு நம்ம இப்படி போயிட வேண்டியதானே. இன்கேஸ் ஒரு ஆப்ஷன் தான் இருந்துச்சா 2 செகண்ட்ல நம்ம சம் போட்டு போயிடலாம்ல. அதுக்கு தான் இதை சொல்லிட்டு இருக்கேன். காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. 69. நெக்ஸ்ட் வந்து 70 சம். இதுக்கு முன்னாடி நம்ம சம்லாம் சால்வ் பண்றோம்ல, நம்ம வந்து இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது எல்லாருக்கும் புரியணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம சொல்றோம். இன்கேஸ் வந்துட்டு நமக்கு டைம் வந்து, நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, திடீர்னு புதுசா வந்து வீடியோ பாக்குறவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொல்றேன். நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்துட்டு வரீங்களா நம்ம நண்பர்கள், அப்படி பார்த்துட்டு வந்தீங்க என்னன்னா, ஸ்பீட் வந்து 1.5ல வச்சுக்கோங்க. நம்ம நார்மலா வந்து நார்மல் ஸ்பீட்ல வந்து 1x இருக்கும். 1.5ல வச்சீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு சம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் நம்ம கன்வீனியன்ட்டா தான் சம் நடத்த முடியும், அதுக்காக தான். ஓகே, இப்போ 70 சம் பார்ப்போம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. திரும்ப அந்த சம்மை நான் போட்டு நான் அனுப்புறேன். இந்த சம் டவுட் கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸா கூட போட்டு விடுறேன். அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 70 சம் பாருங்க. ஆன் செல்லிங் அன் ஆர்டிகிள் ஃபார் rupees 3450, the gain is 20% more than the loss incurred on selling it for rupees 3120. If the article is sold it for rupees 3858.6, then the profit percentage is. அதாவது ஆர்டிகிளை விற்கிறாங்கப்பா 3450, அப்படி வித்தா அவங்களுக்கு என்ன கிடைக்குது, கெயின் கிடைக்குது. இதே 3120க்கு வித்தா அவங்களுக்கு லாஸ் கிடைக்குது. அதே மாதிரிதான் 70 சம்மே காஸ்ட் பிரைஸ் 3450 ரூபாய்க்கு வித்தா லாஸ் கிடைக்குதுப்பா. இதே இது 3120க்கு வித்தா லாஸ் கிடைக்குது. நம்ம இப்படி எடுத்து எழுதிக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி தானே. நெக்ஸ்ட் அவன் என்ன சொல்லியிருக்கான், நல்லா கவனிங்க. ஆன் செல்லிங் அன் ஆர்டிகிள் ஃபார் rupees 3450 rupees, the gain is 20% more than the loss incurred on selling it for rupees 3120. அதாவது ஏதோ ஒரு லாஸுக்கு வந்து லாஸ் ஆயிருந்திருக்கு, அதை விட 20% எக்ஸ்ட்ராவா இருந்திருக்கு ப்ராஃபிட். இது வந்து செல்லிங் பிரைஸ். இந்த 3120ன்றது செல்லிங் பிரைஸ், இந்த 3450ன்றது செல்லிங் பிரைஸ். ஆனா இங்க வந்து ஏதோ லாஸ் ஆயிருக்கு, இது இங்க ஏதோ ப்ராஃபிட் ஆயிருந்திருக்கு. ஆனா அவன் ரேஷியோ என்ன சொல்றான், இதை விட 20% வந்துட்டு எக்ஸ்ட்ராவா இருக்கு ப்ராஃபிட். இப்போ நமக்கு நல்லா தெரியும் 20%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன, 1/5 தானே. ஏன்னா 20/100, 20% நம்ம எப்படி எழுதுவோம், 20/100 எழுதுவோம். இதை கேன்சல் பண்ணா 1/5. அப்போ என்ன சொல்றான் அவன், 20% எக்ஸ்ட்ராவா இருக்கு. 20%ஓட எக்ஸ்ட்ரா வந்துச்சு நம்ம எப்படி எழுதுவோம், 5 எக்ஸ்ட்ரா அப்படின்னா 6, இப்படிதானே எழுதுவோம். இப்போ நம்ம
அஸ் யூஸ்வலாக நார்மல் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா 100%ன்றது தான் வந்துட்டு இப்படி இருக்கு. நமக்கு தேவை 20% எக்ஸ்ட்ரா அப்படின்னா 120%. இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும், இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும், கேன்சல் பண்ணால் 6/5. ஆனால் இந்த ஓவர்கம் இப்படி செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, டைம் கன்சியூம் ஆயிரும். நான் என்ன சொல்றேன், 20% ஃபிராக்ஷன் வேல்யூ 1/5. இப்போ வந்துட்டு 20% எக்ஸ்ட்ரா அப்படின்னா இந்த 5 தான் இங்கே 100 மாதிரி. அப்போ இந்த 1ன்றது 20 மாதிரி. இந்த 5ல 100ல எத்தனை 5 இருந்திருக்கு, எத்தனை 20 இருந்திருக்கு? 5 இருக்கு. அப்ப 20ன்றது 1. அப்ப எக்ஸ்ட்ரா 20% அப்படின்னா 5 + 1 6. புரிஞ்சுல? ஓகே. இப்ப 6/5 20% எக்ஸ்ட்ரா அப்படின்னா இதுதான் வந்துட்டு மைனஸ், இதான் வந்துட்டு ப்ராஃபிட். இதுல எந்த கன்ஃபியூஷன் இல்ல. இப்ப பாருங்க, இது லாஸ்னால மைனஸ், இது ப்ராஃபிட்னால இது பிளஸ். இதை இந்த மைனஸ் பிளஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஏன் இங்க 5 இங்க 6ன்னு சொல்லிட்டு இன்னொரு சொல்றேன், நல்லா கவனிங்க. இப்ப அவன் சொன்னதுபடி நம்ம எடுத்துருக்கதும் எதுவும் டிஃபரன்ஸ் அடிக்குதான்னு பார்ப்போம். 3100 ரூபாய்க்கு விற்கிறப்ப லாஸ் ஆகுது, 3450 ரூபாய்க்கு விற்கிறப்ப ப்ராஃபிட் ஆகுது. ஆனா அவன் ஒரு ரேஷியோ கொடுக்காம என்ன சொல்றான், பெர்சன்டேஜ்ல சொல்லிட்டான். என்னன்னா ஏதோ ஒரு லாஸ் ஆயிருந்திருக்கு, அதை விட 20% எக்ஸ்ட்ரா. அப்ப பாருங்க, ஏதோ ஒரு லாஸ் 5ன்னு இருக்கு, இங்க வந்து 6ன்னு இருக்கு. எவ்வளவு கூட இருக்கு? 1 கூட இருக்கு. எதுல இருந்து கூட இருக்கு? 5 இன்ட்டு 100 கேன்சல் பண்ணா 20%. அப்ப நம்ம எடுத்தது கரெக்ட் தானே? புரிஞ்சுல? ஏதோ ஒரு லாஸ், அதுல இருந்து 20% எக்ஸ்ட்ரானா இதுல 20%ன்றது 1 தான். அப்போ 1 எக்ஸ்ட்ரா இருக்கு, 6. புரிஞ்சுல? நெக்ஸ்ட் வந்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 11. இதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணா, அதாவது இதை மைனஸ் பண்ணாதான் இந்த ரேஷியோட ஒரிஜினல் வேல்யூ. இதை மைனஸ் பண்ணுங்க. இங்கிட்ட ஒரு 80 இருக்கா, அங்கிட்ட ஒரு 250 இருக்கு. அப்ப 330. இந்த 11 தான் 330. 1 எவ்வளோ? 30. காஸ்ட் பிரைஸோட இது எவ்வளவு கம்மியா இருக்கு? 5 கம்மியா இருக்கு. 1ன்றது 30னா 5ன்றது எவ்வளோ? 150யா? அப்ப இதை விட இது வந்து 150 கம்மியா இருக்கு. அப்போ நமக்கு காஸ்ட் பிரைஸ் என்ன? 3120ல ஒரு 150 ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வரும்? 3270. இதுல எதுவும் கன்ஃபியூஷன் இல்லையே? நம்பர் தான் டிஃப்ரெண்டா கொடுக்குறான், கொஞ்சம் கொஸ்டின் மாத்தி கொடுக்குறான். ஆனா கான்செப்ட் அதே கான்செப்ட் தான். இந்த மாதிரி சம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி சால்வ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு இது வந்து டச் விட்டு போயிடாது. 3270 நமக்கு காஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருச்சு. ஆனா இப்ப அவன் என்ன சொல்றான், 3270 சொல்லிட்டானா, நெக்ஸ்ட் அவன் என்ன கொடுக்குறான், எத்தனை ப்ராஃபிட் பர்சன்டேஜ் விற்கிறான் அப்படிலாம் கொடுக்கல. அவன் ஒரு செல்லிங் பிரைஸை கொடுத்துட்டான், கொடுத்துட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்கறான். நமக்கு காஸ்ட் பிரைஸ் தெரிஞ்சிருச்சு. ஜஸ்ட் நான் இதை கேன்சல் பண்ணிக்கிறது நம்ம புரியறதுக்காக சொன்னோம். நமக்கு காஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருச்சு. எவ்வளோ? 3270. அவன் செல்லிங் பிரைஸ் எவ்வளோ கொடுத்துட்டான்? 3858.6. இப்போ நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேணும். நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100 தானே. இப்போ பாருங்க, இதுக்கு டிஃபரன்ஷியேட் பாருங்க. 3270 கீழே போட்டுக்கிறேன், ஏன்னா காஸ்ட் பிரைஸுக்கு. இதுக்கு டிஃபரன்ஷியேட் எவ்வளோ? இங்கிட்ட ஒரு 30, இங்கிட்ட ஒரு 30, 3300 ஆயிருமா? அப்புறம் அங்கிட்ட ஒரு 3300னா அங்கிட்ட ஒரு 558, 558.6. இதை எப்படி போட்டீங்க அப்படிலாம் வந்து நமக்கு டவுட் வரும். 3270 இதுல இதை கழிக்கணும். நான் என்ன பண்றேன், இப்போ இந்த நம்பரை இதை ஆக்கணும்னா நம்ம எவ்வளவு ஆட் பண்ணணும்னு நான் பாக்குறேன். இப்போ நான் 30 ஆட் பண்ணா இங்க எவ்வளவு வரும்? 3300 ஆயிரும். 3300 ரவுண்ட் ஆயிடுச்சு. அப்ப அங்க எவ்வளவு இருக்கு? 3858 இருக்கு. அப்ப 3300 இன்னும் எவ்வளவு ஆட் பண்ணா 3858 வரும்? 558. அந்த மாதிரி ஆட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும்ல. நம்ம போட்டு அதையும் இதை எழுதி பாரோ வாங்கி சப்ராக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரின்றது ஈஸியா இருக்கும். 588.6 நான் என்ன பண்றேன், இங்கே ஒரு இன்ட்டு 100 போட்டுக்கிறேன். ஏன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100 தானே. இந்த ஜீரோ கேன்சல் ஆயிருது. இந்த ஜீரோ உள்ள மல்டிப்ளை பண்றப்ப இந்த டெசிமல் போயிருது. அப்போ இதை கேன்சல் பண்ண போறோம். இதை கேன்சல் பண்றப்ப இதை வந்து யூனிட் டிஜிட் படி போடுவோமா இல்லை அப்படியே கேன்சல் பண்ணுவோமா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுக்கு வந்து 2 விதமா இதை சால்வ் பண்ணலாம். நான் இதை செக் பண்றேன். இப்போ இதை வந்து நான் செக் பண்றேன். இது 3ஆல இது வந்து 3ஆல மல்டிப்ளை ஆயிருக்கான்னு நான் செக் பண்றேன். அதாவது இது 3ஆல டிவைட் ஆகுதான்னு நான் செக் பண்றேன்.
3ஆல மல்டிப்ளை இருக்குன்னா நமக்கு டிவிசிபிள் ரூல் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு நம்பர் வந்து 3ஆல டிவைட் ஆகுதா இல்ல 9ஆல டிவைட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்றதுக்கு என்ன ரூல் சொல்லியிருந்தோம். 3னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி 3ஆல டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் வந்து 3 உள்ள மல்டிப்ளை இருந்திருக்குன்னு அர்த்தம். இதே இது 9னா எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி அது 9ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் வந்துட்டு 9ஆல மல்டிப்ளை இருந்திருக்குன்னு அர்த்தம். நான் என்ன பண்றேன் செக் பண்றேன். இப்போ நான் 3ஆல செக் பண்றேன். 8 எவ்வளோ 16. 16 பிளஸ் 6 எவ்வளோ இல்லை அப்படி செக் பண்ணால் கூட ஆப்ஷன் 8 8 16. 16 பிளஸ் 6 வந்து 22. 22 பிளஸ் 5 எவ்வளோ 27. இந்த 27ன்றது 3ஆல டிவைட் ஆகும். அப்போ இந்த நம்பர் வந்து 3ஆல மல்டிப்ளை இருந்திருக்குன்னு அர்த்தம் தானே. நான் ஆப்ஷன் செக் பண்றேன். ஆப்ஷன் ஏ என்ன 21, ஆப்ஷன் பி என்ன 18. இங்கேயே பாருங்களேன் 2 நம்பர் 3ஆல டிவைட் ஆகுது. அப்போ நம்ம 3ஆல செக் பண்ண வேணாம். இப்போ நான் அதே என்ன சொல்றேன், இப்போ இதே 27 இதை 9ஆல டிவைட் பண்ணோம்னா கண்டிப்பா 9ஆல இது டிவைட் ஆகும். ஆனா ஆப்ஷன்ஸ் இப்போ செக் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் ஏ 21 இங்க 9ஆல டிவைட் ஆகாது. ஆப்ஷன் பி பாருங்க 18 இது 9ஆல டிவைட் ஆகும். ஆப்ஷன் சி வந்து 16.66 இது 9ஆல டிவைட் ஆகாது, 3ஆல டிவைட் ஆகாது. ஆப்ஷன் டியும் 20 டிவைட் ஆகாது. அப்போ ஆன்சர் வந்து 18. இப்படி சால்வ் பண்ணலாம். இது ஒரு டைப்பு. இது வந்து உங்களுக்கு புரியாம ஒரு லைட்டா குழப்பற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு கன்ஃபியூஷன் வேணாம். டிவிசிபிள் ரூல் செக் பண்ண போறோம். நான் என்ன சொல்றேன், நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னதுதான் 144 அப்படின்னு 144 வேணாம், அது 12 into 12 பண்ற மாதிரி இருக்கும். 156 இது 12ஆல டிவைட் ஆகுது. இந்த நம்பர் 12ஆல டிவைட் ஆகுது. ஏன் 12ஆல டிவைட் ஆகுது, இந்த 156ல 12 மல்டிப்ளை ஆயிருந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ இந்த நம்பர் வந்து இங்க ஏதோ டிவைட் ஆக போகுது. இந்த 327 இங்க டிவைட் ஆயிருது, ஏதோ ஆயிட்டு ரிமைனிங் நம்பர் தான் ஆன்சரா இருக்க போகுது. நான் என்ன சொல்றேன், இந்த நம்பர் வந்து ஏதாச்சும் வந்து கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, அது என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, கொஞ்சம் நான் வந்து சூழ்ச்சி பண்ணி நான் ஈஸியா சால்வ் பண்ண பாக்குறேன். என்ன பண்றேன் அப்படின்னா, இது வந்து கம்ப்ளீட்டா ஏதோ டிவைட் ஆக போகுது. இல்ல வந்துட்டு அவன் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கான் 16.66 கொடுத்துருக்கான். இன்கேஸ் இதுல கூட டிவைட் ஆக வாய்ப்பு இருக்கு, பாயிண்ட்ல கூட டிவைட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம 18 சொல்லிட்டு நம்ம சூழ்ச்சி பண்ணி தான் நம்ம கண்டுபிடிச்சிருந்திருக்கோம். சூழ்ச்சியோ என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, கொஞ்சம் ஷார்ட்கட் பண்ணி பண்றோம். நான் என்ன சொல்றேன், இதுல ஏதோ டிவைட் ஆகுது. நான் என்ன பண்றேன், இந்த நம்பரை செக் பண்றேன், எந்த நம்பர் வந்து ஈஸியா டிவைட் ஆகும், அதாவது மல்டிப்ளை ஆகுதுன்னு செக் பண்றேன். நமக்கு தெரிஞ்சது வந்து 3 மல்டிபிள் 9 மல்டிபிள் வந்து ஈஸியா செக் ஆகும், ஈஸியா டிவைட் ஆகும். அப்போ நான் 3 செக் பண்றேன். 3 செக் பண்ணாலும் டிவைட் ஆகுது. ஆனா ஆப்ஷன் 2 இருக்கு 3 டிவைட் ஆகுற மாதிரி. இதே நான் 9 செக் பண்ணி பாக்குறேன், ஆப்ஷன் 1 தான் இருக்கு. நான் சோ ஈஸியா 18 போட்டு போயிடுறேன். இல்ல எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகும். அப்படி பண்ணாதீங்க மேக்ஸிமம். இன்கேஸ் நான் என்ன சொல்றேன், இந்த இடத்துல 3 7 வரல, 3 9 வரலையா, டப்புன்னு வந்துட்டு யூனிட் டிஜிட் செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து இங்க 10 மல்டிப்ளை ஆயிருச்சு. அப்போ 508 6 327 இது ஏதோ ஒரு நம்பர் மல்டிப்ளை ஆனாதான் இந்த நம்பர் வரப்போகுது. நான் என்ன பண்றேன், ஆப்ஷன்ல லாஸ்ட் நம்பரை செக் பண்ணி பாக்குறேன். 21 1ஐயும் 7ஐயும் ஆட் மல்டிப்ளை பண்ணா 7 தான் வரப்போகுது. அப்போ ஆப்ஷன் அது கிடையாது. ஆப்ஷன் பி பாருங்க 18 லாஸ்ட் நம்பர் என்ன 8 8ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணா 56 லாஸ்ட் நம்பர் 6. அப்ப அது வர சான்ஸ் இருக்கு. அடுத்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, சான்ஸ் இல்லை. அப்போ ஆன்சர் வந்துட்டு 18 தான். இப்படியும் போடலாம். இல்லையா நீங்க உட்காந்து கேன்சல் பண்ணீங்கன்னா டைம் கன்சியூம் ஆகும், பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனோம்னா சத்தியமா சொல்றேன் கன்ஃபியூஷன்றதே வராது. நம்ம நல்லா ஒரு சம்ல நம்ம அந்த இதை நம்ம மண்டையில எப்படி நிற்கும், நம்ம ஒரு 10 சம் சால்வ் பண்ணணும் அந்த மெத்தடே நம்மளுக்கு அப்ரோச் பண்ணிடுவோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா செக்ஷனல் டைமிங் கொண்டு வந்துட்டான். 15 நிமிஷத்துல 25 சம் சால்வ் பண்ணணும். ஆப்ஷன் வைஸ் போறது ரொம்ப பெட்ரு. டக்கு டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாங்க. அதனாலதான் சொல்றது. காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதெல்லாம் ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் ஓகே. இந்த டிவிசிபிள் ரூலுக்கு நம்ம தனியா ஒரு கிளாஸ் போடுவோம். அப்போ வந்துட்டு நான் இந்த கொஞ்சம் சம்லாம் தூக்கி அதுல போடுறேன். இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த இது எதுவும் கன்ஃபியூஷன்ல இல்லை. ஏன்னா இப்ப பாருங்க, இப்ப இந்த நம்பர் வந்துட்டு இதுல கேன்சல் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதை மல்டிப்ளை பண்ணுவோம். நான் இங்க மல்டிப்ளை பண்றேன். 327 into 18. ஏன் லாஸ்ட் நம்பர் செக் பண்றேன்னா 8 into 7 எவ்வளவு 6 6 முடியுது. அப்போ இங்கதான் லாஸ்ட் நம்பரும் 6 தானே முடியும். லாஸ்ட் நம்பர் 6 முடியுது. அதுல எந்த கன்ஃபியூஷன்ல இல்ல. ஓகே, இதை நம்ம ஈஸியா இதை வந்து கேன்சல் பண்ணியிருந்தோம்னா அப்பயே சம் முடிஞ்சிருக்கும். ஆனா நம்ம இப்போதைக்கு நம்ம வேமா சம் சால்வ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு எக்ஸாம்ல கண்டிப்பா நேரம் ஆகும். அதனாலதான் பரவாயில்ல, டைம் ஆனாலும் பரவாயில்ல,
நம்ம கரெக்டா நம்ம ஸ்டார்டிங்ல அப்படி அப்ரோச் பண்ணிக்கிட்டோம்னா இப்போ இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. அடுத்த சம்லாம் வந்து இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் பண்ணவே தேவை, நீங்களே போட்டுருவீங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து 71 பாருங்க. NTPC கிராஜுவேட் 2025 கேட்ட கொஸ்டின். On selling a stool for rupees 8,378 rupees, the value of gain is 20% more than the value of loss incurred on selling it for rupees 1,756. In order to gain 50%, find the selling price in rupees. அதே மாதிரி தான், அதாவது 71 இங்க ஒரு காஸ்ட் பிரைஸ், இங்க ஒரு செல்லிங் பிரைஸ், இங்க ஒரு செல்லிங் பிரைஸ், இங்க ஏதோ லாஸ், இங்க ஏதோ ப்ராஃபிட். நான் என்ன பண்றேன், கொஞ்சம் ஷார்ட்கட்டா யோசிக்கிறேன். அவன் என்ன சொல்றான், இது மூலியமா நம்ம என்ன காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சிருவோமா, இதுல இருந்து அவன் என்ன கேட்கறான், 50% ப்ராஃபிட்டா வச்சு விற்க கேட்கறான். அப்படின்னா இது 100%, இது வந்து 150%. இப்படிதானே வரும், இதை கண்டுபிடிச்சா காஸ்ட் பிரைஸ் வரும். நம்ம இப்படி பண்ணுவோம். நான் என்ன பண்றேன், இந்த பெர்சன்டேஜ் இந்த பெர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிடுறேன். இந்த ஜீரோ இந்த ஜீரோ, இதை கேன்சல் பண்ணா 5 கேன்சல் பண்ணா 2, இது வந்து 3. ஆப்ஷன் செக் பண்ணி பாக்குறேன், எதுவுமே டெசிமல்ல கிடையாது. அப்ப இந்த 2ன்றது கண்டிப்பா இதுல கேன்சல் ஆயிரும். அப்போ இங்க ஏதோ ஒரு வேல்யூ வரும், அதுவும் 3 மல்டிப்ளை ஆயிருந்தாதான் நமக்கு ஆன்சர், அதாவது செல்லிங் பிரைஸ், ஃபைனல் செல்லிங் பிரைஸ். அப்போ நான் ஆப்ஷன் செக் பண்ணி பாக்குறேன், எந்த ஆப்ஷன் வந்து 3ஆல மல்டிப்ளை ஆயிருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் 2 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம வேற வழியே இல்லை, இப்படிதான் பண்ணி ஆகணும். ஆப்ஷன் ஏ செக் பண்ணி பாக்குறேன். 3க்கு நம்மளுக்கு டிவிசிபிள் என்ன, எல்லாத்தையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் வந்து 3ல மல்டிப்ளை ஆயிருந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்க 7150, இதை ஆட் பண்றேன். 8 + 5 13. அப்ப இது கிடையாது, ஆப்ஷன் ஏ கிடையாது. ஆப்ஷன் பி 7148, இதை ஆட் பண்றேன். 48 தானே, சரி 8 தான், சாரி 8 16 20, அப்ப இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து 751, ஆட் பண்ணி பாக்குறேன். 8 9 14, இதை ஆட் பண்ண, அப்ப இதுவும் கிடையாது. ஏன்னா 14 3ஆல் டிவைட் ஆகாது, 20 3ஆல் டிவைட் ஆகாது, 13 3ஆல் டிவைட் ஆகாது. அப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, டி. கண்டிப்பா இதான் ஆப்ஷனா இருக்கும், 7149. இதான் ஆன்சர். காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதையுமே வந்துட்டு இப்படி எடுத்து எழுதிட்டு இருக்க கூடாது. காஸ்ட் பிரைஸ் கீழே 100 150% அப்படின்னு எடுத்துட்டு இருக்க கூடாது. நான் என்ன சொல்றேன், 50%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன, 50%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன, 1/2. அப்ப கீழே இருக்கிறது நமக்கு காஸ்ட் பிரைஸ்ன்னு தெரியும். 50% எக்ஸ்ட்ரானா அந்த 1 தான் 50%. அப்போ நமக்கு டைரக்டா எழுதிடலாம்ல, இந்த பிளஸ் 1 எக்ஸ்ட்ரா இருக்குன்னா 3/2 நம்ம டைரக்டா எழுதிடணும். 3/2 டைரக்டா எழுதிடணும். 1/2, இந்த 2ன்றது காஸ்ட் பிரைஸ், பிளஸ் 1 அப்படின்னா 3/2 நம்ம இப்படி டைரக்டா எழுதிடணும். போட்டு உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருக்க கூடாது. இன்கேஸ் 2 ஆப்ஷன் வந்துச்சுன்னா நம்ம சால்வ் பண்ணணும். இது டைம் கன்சியூம் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. பாருங்க, எடுத்தோடனே சால்வ் பண்ணிடலாம். நான் இப்ப சொல்றதுக்காக தான் நான் இவ்வளவு இது பண்றேன். இல்லைன்னா நம்ம மைண்ட்லேயே போட்டு போயிடலாம். ஆப்ஷன் ஏ ஆட் பண்ணி பாக்குறோம், 13 வருது, அப்ப கிடையாது. பி ஆட் பண்ணி பாக்குறேன், சி ஆட் பண்ணி பாக்குறேன், 13 3ஆல் டிவைட் ஆகாது. அப்போ ஆப்ஷன் டி தான். செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து 72 பார்ப்போம். இதுவும் NTPC கிராஜுவேட் 2025 கேட்ட கொஸ்டின் தான். And selling a wardrobe at rupees 3,437, the value of gain is 75% more than the value of loss incurred on selling it at rupees 3,338 rupees. In order to gain 50%, find the selling price in rupees. அதே மாதிரி பண்ணுவோமா? 72 காஸ்ட் பிரைஸ், இங்கே செல்லிங் பிரைஸ், இங்கே செல்லிங் பிரைஸ், ஃபைனலாக நம்ம காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சிருவோமா? இப்போ காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ அவன் ப்ராஃபிட் வச்சு விற்க சொல்றான்? 50%. 50%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 1/2. அப்போ இந்த 1 எக்ஸ்ட்ராவா இருக்கும். அப்போ 2 1 எக்ஸ்ட்ரா இருக்கனால 3/2. நான் என்ன பண்றேன், இந்த ஆப்ஷன்ஸ் பாக்குறேன், டெசிமல் எதுவுமே இல்லை, எல்லாமே வந்துட்டு ஹோல் வேல்யூவா தான் இருக்கு. அப்போ இந்த 2 வந்து இந்த காஸ்ட் பிரைஸை கண்டிப்பா கேன்சல் பண்ணிடும். இந்த ரிமைனிங் வேல்யூவும் இந்த 3 மல்டிப்ளை ஆயிருக்குதா தான் நமக்கு ஆன்சர். அப்போ 3 மல்டிப்ளை ஆயிருக்குன்னா கண்டிப்பா 3ஆலையும் டிவைட் ஆகும். நான் ஆப்ஷன் செக் பண்ணி பாக்குறேன். ஆப்ஷன் ஏ வந்துட்டு 5061. நம்ம 3 டிவிசிபிள் என்ன, எல்லாத்தையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் 3ஆல் மல்டிப்ளை ஆயிருந்திருக்குன்னு அர்த்தம். எல்லாத்தையும் ஆட் பண்றேன். 11 12, இந்த 12ன்றது 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ ஆப்ஷன் ஏ வச்சுப்போம், ஆப்ஷன் ஏ வரும். ஏன்னா மிச்சம் ரிமைனிங் ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கணும்ல. ஆப்ஷன் பி 5058, இதை ஆட் பண்ணி பார்க்குறேன். 5 + 5 10, 0 ஓகே. 10 + 8 18, இதுவும் 3ஆல் டிவைட் ஆகுது.
அப்ப இதுவும் ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. 18 3 டிவைட் ஆகும்ல, 6 3s are 18. ஆப்ஷன் சி பாக்குறேன். 5062 இதை ஆட் பண்ணி பாக்குறேன் 13. அப்போ ஆப்ஷன் சி கிடையாது. ஆப்ஷன் டி பாக்குறேன். 5059 19. அப்ப இதுவும் கிடையாது. அப்ப ஆப்ஷன் ஏ இல்ல பி, இது ரெண்டுல தான் ஏதோ ஆன்சரா இருக்க போகுது. இதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது, நமக்கு வேற வழியே இல்லை. இப்படிதான் நம்ம போகணும். இதை நான் எடுத்து எழுதிட்டு இருக்கனால தான் டைம் ஆகுது. நம்ம இப்போ எக்ஸாம் எல்லாம் உட்காந்துருக்கோம், நம்ம ஆப்ஷனை பாக்குறோம், எல்லா நம்பரும் ஆட் பண்றோம், எந்த நம்ம 3 டிவைட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா மைண்ட்லயே போட்டு போயிடலாம். 2 செகண்ட்ல 3 செகண்ட் தான், டப்புன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். 2 ஆப்ஷன் வருதா, நமக்கு வேற ஆப்ஷனே இல்லை. என்ன பண்ணணும், 3437க்கு வித்தா ஏதோ ப்ராஃபிட், 3338க்கு வித்தா ஏதோ லாஸ். அந்த ஏதோ ப்ராஃபிட்டுக்கு ஏதோ லாஸ்க்கு ஒரு ரேஷியோ கொடுத்துருக்கான். அந்த ரேஷியோ இங்க மைனஸ் இங்க பிளஸ். என்ன பண்ணியிருக்கான், நல்லா கவனிங்க. இந்த வேல்யூ ஆஃப் கெயின் இஸ் 75% மோர் தென் த லாஸ். ஏதோ ஒரு லாஸ் இருக்கு, அதை விட 75% எக்ஸ்ட்ராவா இருக்கு ப்ராஃபிட். அப்ப நான் என்ன பண்றேன், 100 வச்சுக்கிறேன். இதே 75% எக்ஸ்ட்ரானா 175%. புரிஞ்சா? இப்போ நான் இதை கேன்சல் பண்றேன், ரேஷியோல வச்சுக்கிறேன். கேன்சல் பண்ணா 25 கேன்சல் பண்ணா 4, 25 கேன்சல் பண்ணா 7. நம்ம வழக்கம் போலதான் +7ஐயும் -4ஐயும் டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஸோ இந்த 11 தான் இதோட டிஃபரன்ஷியேட். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணாதான் டிஃபரன்ஷியேட்னா மைனஸ் தானே. இது ரெண்டையும் நம்ம ஸ்கூல் படிக்கிற மாதிரி வந்துட்டு 3437 3338 இப்படி எடுத்து எழுதிட்டு தான் டைம் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த நம்பரை எந்த நம்பர்ல ஆட் பண்ணா இந்த நம்பர் வந்து செக் பண்ணி பார்ப்போம். அடுத்து சின்ன சின்னதை வந்து நம்ம ஹோல் ஆக்கிட்டு இருப்போம். 38 இருக்கு, 2 ஆட் பண்ணா 40, 2 ஆட் பண்ணா 40. அப்ப அந்த 40 60 ஆட் பண்ணா 3338, 2 ஆட் பண்ணா 3340 ஆகும். 60 ஆட் பண்ணா 3400 ஆகும். அப்போ 62 ஆட் பண்ணா 3400 ஆயிரும். ஆனா இங்க என்ன எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கு, 3400 பிளஸ் 37 எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்போ 37. இது ஆட் பண்ணா 99. இது ஈஸியா இருக்குல்ல. இதை நம்ம புரியுறதுக்காக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நம்ம மைண்ட்லயே போட்டுடலாம். 99 ருபீஸ். இந்த 11 ரேஷியோ 99 ருபீஸ். இப்போ நான் என்ன பண்றேன், 1 கண்டுபிடிக்கிறேன். 1 கேன்சல் பண்ணா 9 ருபீஸ். 1ன்றது 9 ருபீஸ். அப்போ 4ன்றது எவ்வளோ, 4 9s are 36. அப்ப 36 வந்து கம்மியா இருக்கு, ஏன்னா இது கம்மியா இருக்குல்ல லாஸ். காஸ்ட் பிரைஸை விட 36 குறைச்சு வித்துருக்காங்க. அப்போ நம்ம 36 இதுல ஆட் பண்ணாதானே காஸ்ட் பிரைஸ். 14,73374 தான் நமக்கு காஸ்ட் பிரைஸ். நமக்கு காஸ்ட் பிரைஸ் என்ன, 3374 தான். இப்ப அதே இங்க 3/2 இங்க போடுவோமா, இதையும் கேன்சல் பண்ணா 1 2s are 2 ரிமைனிங் 1, 6 2s are 12 ரிமைனிங் 1, 8 2s are 16 ரிமைனிங் 1, 7. இந்த ரெண்டு ஆப்ஷன்ல நம்ம இது ரெண்ட இது 3ஐயும் இதையும் ஆட் பண்ண மல்டிப்ளை பண்ணா இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதோ நான் யூனிட் டிஜிட் மல்டிப்ளை பண்ணி பாக்குறேன். 7 × 3 எவ்வளோ, 21. அப்ப லாஸ்ட் 1 தான் ஆப்ஷன் முடிய போகுது. 5061 தான் ஆப்ஷன். இது பாருங்க 18 முடியுது. ஸோ ஈஸி. இப்ப புரியுதா எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆப்ஷன் படி போறோம், நமக்கு செட் ஆகலையா, 2 ஆப்ஷன் வருதா, டப்புன்னு மாத்தி விட்டுறணும். நம்ம இத்தனை சம் சால்வ் பண்ணல, ஆனா இந்த சம் தான் வந்துட்டு அப்படி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். நம்மளை ட்விஸ்ட் பண்ணுவான், அந்த ஷிஃப்ட் வந்து நமக்கு கஷ்டம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கஷ்டம்னா என்னது, சால்வ் பண்ணணும், கால்குலேஷன் பண்ணணும், அதுதான் வந்து கஷ்டம். மற்றபடிலாம் வேற இதெல்லாம் கஷ்டம் கிடையாது. 2ஆ பிரிக்கலாம் சம்மை. ஒரே மாதிரி தான் இருக்கும் சம், ஒரே மெத்தட்ல தான் இருக்கும். ஆனா அந்த ஒரே மெத்தட் சம் எது ஈஸி எது கஷ்டம் அப்படின்னா, கால்குலேஷன் ஈஸியா இருந்தா அது ஈஸியான சம். அதே சம் கொஞ்சம் நம்பர்லாம் கால்குலேட் பண்ற மாதிரி பெரிய பெரிய நம்பரா வச்சிருந்து அதை கால்குலேட் பண்ண டைம் எடுத்துச்சுன்னா அதான் கஷ்டமான சம். ஏன்னா நமக்கு வேலை தீர்மானிக்கிறது என்ன, 1 ஹவர்ல வந்துட்டு இந்த 4ஐயும் போடணும், 4 இதையும் ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ், ஜிஎஸ். இப்போ அப்படி கிடையாது. 15 மினிட்ஸ்ல நீ ஒவ்வொரு செக்ஷனையும் நம்ம முடிச்சு ஆகணும். 15 மினிட்ஸ்ல மேக்ஸ் போடணும், 50 மினிட்ஸ் ரீசனிங் போடணும், டைமுக்குள்ள போடணும். நம்ம எவ்வளவுதான் எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் மேக்ஸ்ல தியரி பேப்பரா எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடாது. எப்படி ஈஸி அப்ரோச் பண்ணணும் சம்ம, அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 73. இது வந்து MTS 2023ல கேட்ட கொஸ்டின். The profit obtained by a vendor on selling goods at rupees 3,200 is equal to 7/5 of the profit obtained by selling the same goods at rupees 3,000. What is the cost price of the goods?
இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அதுலயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதாவது என்ன சொல்லியிருக்கான், ஒரு வெண்டார் வந்து ஒரு செல்லிங் குட்ஸை வந்து விற்கிறாரு. எவ்வளோக்கு விற்கிறாரு? காஸ்ட் ப்ரைஸ் 3200 விற்கிறாரு. அப்படி விற்கிறப்ப அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு முன்னால என்ன சொல்லணும், ஒரு அமௌண்ட் 3200 விற்கிறாங்க, இன்னொரு செல்லிங் பிரைஸ் வந்து காஸ்ட் பிரைஸோட கம்மியா விற்கிறாங்க, அப்ப லாஸ் ஆகுது. ஆனா இங்க எப்படி அவர் பண்றாரு அப்படின்னா 3200 விற்கிறாரு, ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. இன்னொன்னு என்ன பண்றாரு, நல்லா கவனிங்க, ஈஸி. அதாவது the profit obtained by a vendor on selling goods at rupees 3200 is equal to 7/5 of the profit obtained by selling the same good at rupees 3000. 3000 விற்கிறாரு. ரெண்டுமே ப்ராஃபிட் தான் அவன் சொல்லியிருக்கான் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் அப்டைன்டு 3200 வித்தா ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து அவன் என்ன சொல்றான், இஸ் ஈக்குவல் டு, அந்த ப்ராஃபிட் ஈக்குவல் டு ப்ராஃபிட் அப்டைன் பை செல்லிங் த சேம் குட்ஸ் அட், இதுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும்ல, அதோட ரேஷியோ கொடுத்துருக்கான். இதோட ரேஷியோ என்ன, 7, இதோட ரேஷியோ வந்து 5. ஏன்னா இப்ப 7/5 அப்படின்னா இது ஃபர்ஸ்டோட ப்ராஃபிட், இது செகண்டோட ப்ராஃபிட் என்ன சொல்லியிருக்கேன், இதான் வந்து ஃபர்ஸ்ட், இது செகண்ட் அப்படின்னா இருக்கேன். ஃபர்ஸ்டோட ப்ராஃபிட் வந்து 7 ரேஷியோ கொடுத்துருக்கான், செகண்டோட ப்ராஃபிட் வந்து அதாவது இதோட ப்ராஃபிட் வந்து 5 கொடுத்துருக்கான். ப்ராஃபிட்னால பிளஸ் கொடுத்துக்கிறேன். நல்லா கவனிங்க, ப்ராஃபிட் அப்டைன் பை அ வெண்டார் ஆன் செல்லிங் எ குட்ஸ், 3200 விற்கிறப்போ ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும்ல, இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டான். அதனால இந்த ஒன்னு தான் ப்ராஃபிட்னு வச்சுக்கிறேன், ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் செகண்ட் ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட் ஈக்குவல் டு 7/5, இந்த 7/5 நான் அப்படிங்க எழுதிக்கிட்டேன். ஆஃப் த ப்ராஃபிட் அப்டைன்டு பை, அதே ப்ராஃபிட் அப்டைன் பை 3000 வித்தா ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும்ல, அதுதான் செகண்டோட ப்ராஃபிட். அப்ப நான் இப்படி எடுத்து எழுதிக்கிட்டேன். இதுல எந்த கன்ஃபியூஷன் இல்லைல்ல, நம்ம வழக்கம் போலதான் இந்த 7க்கும் 5க்கும் டிஃபரன்ஷியேட் எடுத்தா 2 வரும். ஏன்னா அங்க வந்து ஒரு மைனஸ் இருக்கும், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஆனா +7 டிஃபரன்ஷியேட் +5 எவ்வளவு வரும், பிளஸ். ஓகே, பிளஸ் போடணும்னு அவசியம் இல்லை. 7 - 5 = 2. அப்ப 2, ஏன்னா அந்த பிளஸ்ன்றது நம்ம எதாவது ப்ராஃபிட்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றதுனால பிளஸ் போட்டோம். இப்போ இங்க இது தேவையில்லை, இது ரெண்டே டிஃபரன்ஷியேட் எடுக்கிறப்ப 2. இந்த 2 தான் இது ரெண்டோட டிஃபரன்ஷியேட். ரெண்டோட டிஃபரன்ஷியேட் எவ்வளோ, 200. அப்போ 1 எவ்வளோ, 100. இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான், காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த குட்ஸ் கேட்டிருக்கான். நான் ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறேன். இந்த காஸ்ட் பிரைஸோட இது எத்தனை ரேஷியோல ப்ராஃபிட் கூட இருக்கு, 5ன்ற ரேஷியோல ப்ராஃபிட் கூட இருக்கு. அப்போ 1ன்றது 100, அப்போ 5ன்றது எவ்வளோ, 500. அப்போ இந்த காஸ்ட் பிரைஸை விட இது எவ்வளோ கூட இருக்கு, 5னா எவ்வளோ வேல்யூ, 500 கூட இருக்கு. இந்த 3000ன்றது 500 கூட இருக்கு. இப்போ காஸ்ட் பிரைஸ் என்ன, அவ்வளோதான். MTS 2023 காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. டவுட் இல்லையே, கொஸ்டின் எடுக்கிறதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்கான். ஆனா ரெண்டுலயுமே ப்ராஃபிட் தான் சொல்லியிருக்கான். ப்ராஃபிட்டோட ரேஷியோ தான் 7/5 சொல்லியிருக்கான். 7 வந்து இங்க, 5 வந்து இங்க, அவ்வளவுதான். காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 74. இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல். அதாவது அந்த மாடல் வந்து இதோட முடிஞ்சு 73யோட முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து 74ன்றது டிஃப்ரெண்ட் டைப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டைப் மாடலும் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ரொம்ப ஈஸி தான். பாருங்க, 74. A person buys 80 kg of rice and sells it at a profit of as much money as he paid off for 30 kg. His profit percentage is. அதாவது இந்த சம்மை நம்ம அப்ரோச் பண்றதா இருக்கு. நல்லா கவனிங்க. நான் தான் அந்த பர்சன். A person buys 80 kg of rice. நான் ஒரு கடைக்கு போறேன், ஹோல்சேல் கடைக்கு. நான் ஒரு அரிசி கடை வச்சிருக்கேன்ப்பா. நான் ஒரு ஹோல்சேல் கடைக்கு போறேன். நான் வந்து ஒரு 80 கிலோ அரிசியை வாங்குறேன். 80 கிலோ அரிசியை வாங்கிட்டு வரேன் என் கடையில வச்சு உங்களுக்கு விற்கிறதுக்காக. நீங்க வந்து என் நண்பர்கள் வந்து என் கடைக்கு வாங்க வரீங்க. நான் அதுக்காக என்ன பண்றேன், 80 kg அரிசி நான் என் கடையில வாங்கி வைக்கிறேன், என் கடையில ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அண்ட் சேல்ஸ் இட் அட் ஏ ப்ராஃபிட். நான் அது ஏதோ உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வச்சு விற்பேன்ல, ஏன்னா எனக்கு லாபம் வேணும்ல, நான் உங்களுக்கு ப்ராஃபிட் வச்சு விற்கிறேன். எனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது, ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. அண்ட் சேல்ஸ் இட் அட் ப்ராஃபிட் ஆஃப் as much money as he paid for 30 kg. எனக்கு இந்த 80 அரிசி நான் உங்களுக்கு விற்கிறப்போ எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா, நான் அந்த 30 கிலோவுக்கு நான் எவ்வளவு பே பண்ணியிருப்பேன், அதாவது ஹோல்சேல் கடையில, அதுதான் வந்து எனக்கு ப்ராஃபிட். நல்லா கவனிங்க. 80 கிலோ அரிசியை வந்து நான் ஒரு ஹோல்சேல் கடையில இருந்து வாங்கி என் கடையில வைக்கிறேன். நான் உங்களுக்கு விற்க போற 80 கிலோ அரிசியையும். ஆனா எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா, நல்லா கவனிங்க, அந்த டேம் நல்லா கவனிங்க. அண்ட் செல்ஸ் இட் அட் ஏ ப்ராஃபிட்
ஆஃப் அஸ் மச் மணி, எவ்வளோ மணி நான் அங்கே பே பண்ணியிருக்கேன், அஸ்கி பெய்டு, நான் பே பண்ணது அதான் அஸ்கி பெய்டு ஃபார் 30 kg. நான் 30 kgக்கு அதாவது 80 கிலோ அரிசியை வந்து நான் அங்கே வாங்கியிருப்பேன். ஆனால் அங்கே நான் 30 கிலோ அரிசிக்கு எவ்வளோ காசு கொடுத்து நான் வாங்கிட்டு வந்திருப்பேன், அதுதான் எனக்கு ப்ராஃபிட். இப்போ நான் உங்களுக்கு நல்லா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைக்கிறேன். இப்போ நான் 80 கிலோ அரிசியை நான் எவ்வளோ வாங்குறேன், 80 ரூபீஸ்னே வாங்கிட்டு வரேன். அப்போ 1 kg ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு நான் 1 ரூபீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரேன். ஓகேவா? 80 கிலோ அரிசி இப்போ நான் ஒரு ஹோல்சேல் கடையில் வந்துட்டு 80 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரேன். 1 கிலோ அரிசி வந்து 1 ரூபா மாதிரிக்கே நான் வாங்கிட்டு வரேன். நான் வாங்கிட்டு வந்து அப்போ எனக்கு 80 ரூபீஸ் தானே காஸ்ட் ப்ரைஸு. அவன் என்ன கேட்டிருக்கான், ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்கான். ப்ராஃபிட் பெர்சன்டேஜோட ஃபார்முலா என்ன, ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 தான் டிஸ்பிளே ஆகுது. இதான் 100 தான் ப்ராஃபிட். நம்மளுக்கு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் தான் தேவை. காஸ்ட் ப்ரைஸ் இங்கேயே தெரிஞ்சிருச்சு. நான் என்ன பண்றேன், 80 கிலோ அரிசி 80 ரூபான்னு கொடுத்து வாங்குறேன். அப்போ நான் எவ்வளோ செலவழிச்சிருக்கேன், 80 ரூபா. அதான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்போ நான் வந்து 80 ரூபா செலவழிச்சிருக்கேன், 80 ருபீஸு. நான் இப்போ உங்களுக்கு நான் விற்கிறேன், ஏதோ ஒரு அமௌண்ட்டுக்கு வச்சு நான் விற்கிறேன். ஆனால் எனக்கு எவ்வளோ இங்கே ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா, நான் 30 கிலோ அரிசிக்கு நாங்கள் பே பண்ணியிருப்பேன்ல, அதுதான் எனக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்குது. அப்போ நாங்கள் 30 கிலோ அரிசிக்கு நான் எவ்வளோ பே பண்ணியிருப்பேன், 30 ரூபா தானே பே பண்ணியிருப்பேன். அப்போ எனக்கு அந்த 30 ரூபா தானே ப்ராஃபிட்டு. புரிஞ்சா? இவ்வளோதான். இங்கே இன்ட்டு 100 போட்டாலும் சரி ப்ராஃபிட் பெர்சன்டேஜுக்கு. இல்லை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது ருபீஸ் தானே, இது ஓகே, இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுது. 3/8 ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன, இன்ட்டு 100 போட்டாலும் அதே வரப்போகுது. என்ன பண்ண போனோம், இதை வந்துட்டு 4ஆல் கேன்சல் பண்ணால் இது 2, இதை 4ஆல் கேன்சல் பண்ணால் 25. 25 into 3 எவ்வளோ, 75. 75 டிவைடட் பை 2 எவ்வளோ, 37.5% தான் ஆன்சர். 37.5% வந்து எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது 80 கிலோ அரிசி நான் உங்களுக்கு விற்கிறனால. நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து பெர்சன்டேஜுக்கு மாற்றிக்கிட்டேன். இல்லை எனக்கு வந்து இங்கே 3/8 இருக்கு, இதை இன்ட்டு 100 போடாமல் நம்ம எப்படி ஈஸியாக அடிக்கிறது அப்படின்னா, ஃப்ராக்ஷன் வேல்யூ எப்படி பெர்சன்டேஜாக மாற்றுறது நமக்கு நல்ல ஸ்டார்டிங்லேருந்தே தெரியும். 1/8 ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன, 12.5. நமக்கு 3/8 வேணும். அப்போ நான் இங்கிட்டு 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன், இங்கிட்டு 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ 12.5 into 3 எவ்வளோ, அதே 37.5% தான். புரிஞ்சுல? இது வந்து நம்ம அப்படியே ஃப்ராக்ஷனை பெர்சன்டேஜாக மாற்றிக்கிட்டோம். இல்லை அப்படின்னா நம்ம 100% சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான், 100% சொல்லிட்டு. இதுல எந்த கன்ஃபியூஷன் இல்லையில, காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 75th பார்ப்போம். ஆஃப்டர் செல்லிங் 132 மேங்கோஸ், a seller loses the cost price of 12 mangoes. Find his loss percentage. இது ரொம்ப ஈஸி. 75. அதாவது நான் 132 மேங்கோஸ் விற்கிறேன் அப்படின்னா, நான் 132 மேங்கோ வாங்கி வச்சிருந்திருப்பேன் என் கடையில. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த இடத்துல 132 மேங்கோஸ் வந்து நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா, மேங்கோஸ் 132 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். அப்போ 1 மேங்கோஸ் நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன், 1 ருபீஸ்க்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். 132 மேங்கோ வந்துட்டு நான் 132 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன்னு வைங்க. நம்ம லெட்டு தான் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு மேங்கோ வந்து 1 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம காஸ்ட் ப்ரைஸ் நான் எடுத்துக்கிறேன். 1 மேங்கோவோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1 ருபீஸ் சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். அப்போ எனக்கு இந்த இடத்துல காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சிருச்சு, 132 தான். 132 மேங்கோஸ் நான் விற்கிறனால அவன் என்ன சொல்லிட்டான், எனக்கு காஸ்ட் ப்ரைஸ்ல வந்து 12 மேங்கோஸ் லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டான். அப்போ லாஸ். இதை கேன்சல் பண்ணா 1 12s are 12, 11 12s are 132. ஏன்னா 10 12s are 120. அப்போ 11 12s are 132. நமக்கு நல்லா தெரியும். இதை இன்ட்டு 100 பண்ணாலும் சரி, ஏன்னா லாஸ் பெர்சன்டேஜ். இல்லைன்னா 1/11 ஃப்ராக்ஷன் வேல்யூ இருக்குல்ல, இதோட பெர்சன்டேஜ் வேல்யூ என்ன, 9.09%. இதுதான் ஆன்சர். புரிஞ்சுல? 132 மேங்கோஸை நான் காஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அப்போ நான் 132 மேங்கோஸ் நான் வாங்கினா உங்களுக்கு 132 மேங்கோஸ் நான் விற்க முடியும். அதனால எனக்கு எவ்வளோ லாஸு, 12 மேங்கோஸ் லாஸு காஸ்ட் ப்ரைஸில். அவன் பாருங்க, a seller loses the cost price of 12 mangoes. காஸ்ட் ப்ரைஸில் 12 மேங்கோஸ் லாஸ் ஆயிருந்திருக்கு. புரிஞ்சுல? அவ்வளோதான். 9.09% தான் ஃப்ராக்ஷன் 1/11 ஃப்ராக்ஷன் வேல்யூ. இல்லை உங்களுக்கு டப்புன்னு வந்துட்டு என்ன சொல்றது, பெர்சன்டேஜ் வேல்யூ தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், 1/11 into 100. இதை கேன்சல் பண்ணி பாருங்க, 9.09 தான் வரும். புரிஞ்சா? காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு கிளாஸ் இது போதும். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலரா வீடியோ வந்துகிட்டே இருக்கும். எல்லாமே ஈஸியா தானே இருக்கு. ஓகே, பை.